உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷனில் நடிக்கிறத விட நிக்கில் டைரக்ஷனில் நடிக்கிறது இன்னும் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாத்திசை பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது கதைன்னு சொன்னால் ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார். கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல, குமரன் இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார். எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லோரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கலெக்டிவ் எனர்ஜி ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனால் அதை ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார். அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன். அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு, இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதல்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அச்சு ஷுட் ஆக்ட், ஐ திங்க். இல்லை நீங்களே சொல்லுங்கள், நல்லா ஸ்மார்ட்டாகிறாரு. உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் முதல்ல அங்கே காரில் போடும்போதே நான் சொன்னேன், நல்லா வந்திருக்கேன் பாட்டு, இது சரியான இடத்துல அமையுமா, இல்லைனா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போகுதுன்னா, இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார். அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி கட் திஸ் ஃபில்ம் இஸ். ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார். அது என்னோடய ரூம் தான். அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அண்ட் அவங்க எல்லாருமே எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், இப்போது மேடையிலையும் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர், அவர் யாத்திசையை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அச்சு ராஜாமணி அவர்கள் பேசுவதற்கு முன் இப்படத்தின் இசையினை தயாரிப்பாளர் வெளியீடு படக்குழுவினர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
ஓகேவா? ஓகே அப்படியே இருக்கு. சரி போட்டோ. ரமேஷ் சார் லுக் அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லலை இவர். பட் ஸ்டில் ஓகே, தேங்க்ஸ் எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு. இது ட்ரைலர் பார்த்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா, எமோஷனல் கலந்த ஒரு படம். ஸோ மீதி மற்றவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். இன்னும் சற்று விரிவாக எங்களது ஆக்டிவ் ப்ரொடியூசர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2 வார்த்தை பேசு. இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இது கண்டிப்பாக எங்களுடைய வித்தியாசமான முயற்சி தான் நான் சொல்லணும். ஒரே நிமிஷம். இது எங்களுடைய வித்தியாசமான முயற்சியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இது பாலாஜீவனுக்கு அப்புறம் திரை முயற்சின்னு போட்டிருப்பாரு. புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அவர். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவுசெய்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் அவர்கள். நிக்கில் சார், தேங்க்யூ சார். 2017 நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் படம் நிக்கில் சார் தான் பண்ணார். தேங்க்யூ சார். இது வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்குன்னா நீங்கள் ஆரம்பித்தது தான். ஆக்சுவலாக இந்த சினிமாக்குள்ளே இந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ, எல்லாேருக்கும் தேங்க்யூ. இது நேற்று வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் பேசிகிட்டு இருந்தோம், என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. எதை பற்றி பேசலாம்? சரி, நான் வந்து மோஸ்ட்லி பெருசாக பார்க்க மாட்டேன் எதுவுமே. நேற்று என்ன பண்ணேன், ChatGPT போட்டு கொஞ்சம் இவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு ஏதாவது பேசலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 பேரா கொடுத்துருச்சு அது ஆக்சுவலாக. ஸோ அது பேச முடியாது, ஏன்னா அது நிறைய கொடுத்தது. நான் அப்புறம் லிங்க்ஸ் மாதிரி எதாவது பார்க்கலான்னு சொல்லி என்னோடய சக டெக்னீஷியன் டிஓபி பேசுனதை பார்க்க தான் அவங்க வந்து வெறும் தேங்க்யூ தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேலே எதுவும் பேசுனதில்லை. சரி, டேரக்டர் பற்றி டேரக்டர்ஸ் பேசுகிறது எதாவது பார்க்கலான்னு பார்த்தா அந்த லிங்க்கில் ஃபஸ்ட் லிங்க் வந்து பாலாஜினோட லிங்க்கு தான். அது ஆக்சுவலாக வந்தது, நிஜமாகவே அதுதான் வந்தது. அது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் கூட நான் 1 இயராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் பக்கத்தில் இருக்கேன், அதை வச்சு நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கதை இருக்குது நீ பண்ணிதா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து ஆக்சுவலாக கதையை படிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கதை, நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லுக் புக் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம் புதுசாக. அதில் எல்லாமே ஷார்ட் டிவிஷன் பேலட் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணோம். அதில் இருக்கிறது ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் இப்போ வந்து ஓடிஎஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். பேசிக்காக இந்த படத்தில் நிறைய அந்த ஓடிஎஸ் ஷார்ட்ஸ்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. நிறைய ஷார்ட்ஸு சென்ட்ரல் ஃப்ரேமிங் நிறைய இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அச்சுவோட மியூசிக் தான். என்னென்னா, இந்த படம் கமிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த படத்தோட பாட்டு தான் வந்து இந்த விஷுவலோட என்ஹான்ஸ் பண்ணதுக்கு வந்து இந்த பாட்டு தான் மெயின் ரீசன். ஆக்சுவலாக பாலாஜி அண்ணாவோட காரில் வந்து நாங்கள் கேட்டோம் இந்த பாட்டெலாம். அது கேட்கும் போது இந்த படத்தில் வர விஷுவல் இதில் வந்து 20% வந்து அச்சுவோடது தான் ஆக்சுவலாக. இல்லை ஏன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நாங்கள் நிறைய பார்ப்போம், ஆனால் இந்த பாட்டே ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது. ஒரு 5 பாட்டு கேட்கும்போது என்ன பண்ணலாம், ஏன்னா நல்லா இருக்குது பாட்டு எல்லாமே, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம். நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அச்சு. ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோட்டலாக. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர், அவரோட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான்.
அவர் இந்த பேலட்குள்ளே ஒர்க் பண்ணுறது சில விஷயங்கள் உடனே நைட்டில் ஃபோன் பண்ணி இது வேணும்னு கேட்போம். எல்லாமே வெரி குவிக்காக வெரி டேலண்டட் ஆர்ட் டைரக்டர். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ வாசு, தேங்க்யூ ஸோ மச். மை காஸ்டியூம் டிசைனர் நந்தினி. நந்தினி வந்து எது சொன்னாலும் பண்ணிவிடுவாங்க. இந்த நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு வந்து ரெட் ஷர்ட் வேணாம், ப்ளூ ஷர்ட் வேணும்னா உடனே ரெடி பண்ணி காலைல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு குயிக்காக பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் நந்தி. வரலைங்க, தேங்க்யூ. அண்டு அண்ட் மை எடிட்டர் மதன். நான் மோஸ்ட்லி எனி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃபுட்டேஜ் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் பார்ப்பேன். அதுலேருந்து எதாவது கற்றுக்க முடியுதான்ற மாதிரி பார்ப்பேன். அந்த விஷயத்துல ஃபுட்டேஜை வந்து எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த ரஷ்ஷை வந்து எப்படி கம்ப்ரஸ்டாக கதையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கதை, கொஞ்சம் நான்லீனியர் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகிறதால இது ஒரு கம்ப்ரஸ் வெர்ஷனாக பாலாஜி அண்ணனும் மதனும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸோ இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் மை ப்ரொடியூசர் கணேஷ் சார். ஏன்னா இது எல்லாம் வரணுன்னா முக்கியமான காரணம் அவர் இல்லைன்னா வந்திருக்காது. நான் சில விஷயங்கள் கேட்டோம், லென்சிங் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே. ஏன்னா அவர் வந்து இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணுங்கன்னாரு. அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பின்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து முக்கியமாக வந்து ரவி சார், ஸ்ரீனி சார், தேவா சார் அண்ட் ராகேஷ் சார், இவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் வந்து மனோராஜா, செஜா அண்ட் அஜய் அண்ட் ஜெம்னி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மை ஃபோக்கஸ் புல்லர் கிரெயின் ஆப்ரேட்டர் பழனி வந்திருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான வந்து இது எல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஆக்ட்ரஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இந்த கோயிலில் போனால் கடவுள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், சாமிக்கு போகணும். அது மாதிரி இவங்க இல்லைன்னா இந்தளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ். இவங்ககிட்ட நிறைய நான் கற்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக முக்கியமாக எனக்கு குமரவேல் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு படம் நிறைய பார்த்துருக்கேன். இல்லை, எனக்கு அபியும் நான் ஒரு சீன் பிடிக்கும் சார். நீங்கள் அந்த அம்மா சொல்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக தேங்க்யூ சார். குமரன் எனக்கு வந்து 1 இயராக ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக அவரோட வெற்றியை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் உங்கள் வெற்றி நான் பார்க்கணும். அந்த அந்த சந்தோஷம் எப்பவுமே உங்கள் ஃபேஸில் இருக்கணும். தேங்க்யூ. மை கலரிஸ்ட் நவீன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்டி பேசிக்கிறேன். என்னென்னா, நான் வந்து செல்ஃப் தாட் டிஓபியாக யாரோடய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். படங்கள் தான் நிறைய பார்த்து கற்றுருப்பேன். புக் படிச்சுருவேன், யூடியூப்லேருந்து கற்றுருப்பேன். ஸோ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து ஒரு ஆஃப்டர் கொரோனா வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நிறைய மல்டிப்ளெக்ஸில் வந்து தியேட்டரோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூ எந்தளவுக்கு நம்ம வந்து முன்னிறுத்த முடியும்னு தெரியல. இதுக்கு வந்து ப்ரெஸ் ரிவ்யூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில், இங்கே இருக்க குவாலிட்டி வந்து நிறைய தியேட்டர்ஸில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சவுண்ட் டிசைனர் சரவணன் அவர். தேங்க்யூ. இந்த படம் எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு வரும்போது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நான் நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபைட் படம்னா ஈஸியாக இருக்கும். என்ன மேக்ஸிமம் ஃபைட் இருக்கும், ஃபைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், பஞ்சஸ் இருக்கும். பட் இது காமெடி படம். அண்ட் மோரோவர் எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும், எங்கே மியூசிக் எண்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு வரும்போதே க்யூ பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதை எங்கே எவ்வளோ மியூசிக் வைக்கலான்றதுக்கும் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் நிறையா நாள். எஸ் பாரதி ராஜா, தேங்க்யூ. அது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு டேர்ம். அண்ட் தேங்க்யூ கணேஷ் சார் அண்ட் அச்சு சார், தேங்க்யூ. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ட்ராமா. தேங்க்யூ. அண்டு உதய் சார் வர முடியல, அஃப்கோர்ஸ் ரஞ்சித்தும் வர முடியல. தேங்க்யூ ஆல். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் மதன்.
வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது பாலாஜி சாரோட நான் பண்ணுற 2வது படம். லக்கி மேன் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படம். ஸோ இது வந்து எங்கள் செகண்ட் படம். ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சொன்னேன், இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுதான்டா உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லும் போது அதான் அவர் கேமராமேன் சொன்ன மாதிரி நிறைய நான் லீனியர் வந்து இந்த படத்தில் இருக்குது. நான் கதை வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் யூஷுவல் படம் தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்தில், அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே. அண்டு யூஸ் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க சண்டை நடக்கும் எடிட்டிங் ரூமில். ஏன்னா வந்து பாலாஜி சார் வந்து எப்படின்னா பிளான்டாக தான் வருவார். ஸோ அவர் வந்து எனக்கு தான் வேணும் இதான் வேணும்னு தான் வருவார். ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய ஐடியா உள்ளே சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார், பயங்கரமாக கத்துவார், பயங்கர எமோட் ஆவார். நானே அஸ்டன்ஸ் எல்லாருமே சைலண்ட்டாக இருப்போம். 10 நிமிஷம் கழிச்சு அவர் டீ குடிச்சிட்டு வருவார், நாங்களும் கீழே போய்ட்டு வருவோம். வந்ததுக்கப்புறம் சரி என்னன்னு சொல்லு அப்படிங்கிற அப்போ சொல்லணும். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங். அவரோட நிறைய கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக அவர்கிட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டு வந்து என்னென்னா சவுண்ட் சைடில் நிறையா கற்றுக்கிட்டேன். நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் வைப்போம். மியூசிக் பொறுத்த மாதிரி சும்மா டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் பார்க்குறதுக்கு. அவர் வந்து என்ன சொல்லுவார், அவர் மேபி ரேடியோவில் இருந்தது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக என்னன்னு தெரில. அவர் சொல்லுவார், இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கும், இந்த ஆடியோ இதோட கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ நான் நிறையா சவுண்ட் சைடில் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக 2 படமாகவே. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மற்ற டேரக்டர்ஸோட இவரோட ஒர்க் பண்ணுறது பயமும் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம எதாவது சொன்னால் அவர் டக்குன்னு எமோட் ஆகி கத்திடுவார். என் அசிஸ்டன்ஸுமே ஸ்டார்டிங்கில் பயந்துட்டாங்க, சார் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது சார், நீங்கள் வேறு யாரும் அனுப்புங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறமா சொன்னேன், இல்லை எல்லாரோடையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவார், கத்திட்டு சரி வாடா உட்கார ஏதோ திட்டிட்டேன்டா அப்படிம்பாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக டைம் ஒர்த்தாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு. ஸோ இதுக்கு ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. எனக்கு லாஸ்ட்டு செப்டம்பர் 20 வந்து லப்பர் பந்த் ரிலீஸ் ஆச்சு. லப்பர் பந்துக்கு அப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு தேட்டர் படம் இது தான். இப்போ லைனாக இன்னும் 4 இருக்குது. ஸோ திருப்பி இதுவும் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. செப்டம்பர் ஒரு லக்கியாக என்னன்றது எனக்கு தெரில. ஸோ எல்லாமே செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது என் படங்கள் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே எனக்கு இந்த படம் வந்து தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நல்லா எனக்கு கேமராமேன்லாம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நல்லா ஹைட்டாக ஏதோ பயங்கரமாக இருந்தார். ஸோ இவர் பயங்கர இதாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் பண்ணோம். எனக்கு ஒரு அச்சு ப்ரோ ஏற்கனவே தெரியும், அவரோட ஆல்பம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவரோட எனக்கு அந்த சிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லோரும் இந்த டீமில் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் நான் அவரை வந்து இந்த படம் மூலிமா ஃபஸ்ட்டு பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நல்லா இப்போ நான் பேசி அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரவி சார், ஸ்ரீனி சார், அதெல்லாம் ஸ்ரீனி சார்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது சின்ன டைனமிட்டு. அவரும் பாலாஜி சாரும் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், டாம் அண்ட் ஜெர்ரி தோற்றுரும். அந்த அளவுக்கு பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் பயங்கரமாக எல்லாருமே வந்து இதில் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாமே பண்ணோம். அப்புறம் குமரன் ப்ரோ, நான் எப்போயுமே அவர்கிட்ட சொல்கிற ஒன்றே ஒன்று தான், ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில் அவருக்கும் தாத்தாக்கும், அந்த ஒரு சீன் போதும் அவர் எப்பேற்பட்ட ஆக்டர்னு சொல்கிறதுக்கு. அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் கண் கலங்கும், பயங்கரமாக இருக்கும். அண்டு பாலாஜி சார் பற்றி இன்னும் ஒன்று சொல்லணும். டைலாக்ஸ் அவர் எங்கேருந்து எழுதுறாருன்னு எனக்கு தெரில. எல்லா படத்துலையும் லக்கி மேனும் சரி இதுலேயும் சரி அவர் அடுத்து பண்ணுற படம் நிறைய டைலாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லரில் கூட ஒன்று சொல்லுவாங்க, முயற்சி பண்ணுற கூட தோற்றதை கூட முயற்சி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயிச்சா தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் இருக்கும். படத்தில் நிறையா டைலாக்ஸ் அந்த மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக என்னோடய டீம், ஸோ என்னோடய எடிட் டீம், ஸோ அசோசியேட் எடிட்டர் விநாயகம், ஹரி, அப்புறம் அசிஸ்டன்ஸ் சஞ்சய், தமிழ், அப்புறம் பிரணாத், இவங்க எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, திட்டும் வாங்கியிருக்காங்க சார்கிட்டேருந்து. பட் எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங் படம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே. அண்டு இவரு சொல்ல மாட்டேன், குமரவேல் சார் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ரோல் சொல்லும் போதே நான் கேட்டேன், இது யார் சார் பண்ணுறாங்க அப்படின்னாரு. 2 பேர் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபைனலான சொல்கிறேன் ரஷ்ஷப் பாரு அப்படின்னாரு. பார்த்தா அவர் அந்த ரோல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டார். எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ 2 hours இட் வில் பி வெரி ஒர்த். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராகேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் முதல் படத்துலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அவர் இந்த படத்தில் இருக்காருன்றதே எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு வினோத் முன்னா அவர்கள். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ரொம்ப பணிவாக இருக்கேன். இந்த படம் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூல்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட அவர் ரொம்ப சாஃப்ட்டு, எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஓகே, பட்டு ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டார். செகண்ட், சில விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் சொல்கிறேன்ல. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு வாசு. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோட குரு ராஜீவன் சார் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கணத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு அருண் கௌசிக் அவர் மூலமாக தான் பாலாஜி சாரை தெரியும். ஒரு நாள் நைட்டு ஃபோன் போட்டு, டே ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் அப்படி நீ வந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னை கூப்பிட்டது ஃபஸ்ட்டு வேறு ஒரு படத்துக்கு தான். அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் போட்டு, இல்லைடா வாடா இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. அதனால தான் இந்த படம் வந்தது. ஆனால் ஆள் ஸ்பாட்டில் பயங்கரமாக இருப்பார். எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய கோவக்காரங்க, நீ மட்டும்தான் அவர்கிட்ட செட் ஆகிருக்க அப்படின்னாங்க. அது என்னமோ தெரியலை. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கூலான ஒரு டைரக்டர் தான். இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் பாலாஜி சாருக்கு முதல் நன்றி. அப்புறம் கணேஷ் சார், சீனிவாசன் சார், ரவி சார் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய டிஓபி அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் நன்றி. படம் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லபடியாக எழுதி படத்தை வெற்றி பெற பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நடிகை தாரணி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் டைரக்டர் சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல். அண்ட் ஒரு இடத்துலையும் ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் ஹிம் ஆங்க்ரி ஆர் didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir. And production ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு. But I loved the trailer and I hope you all will love it too. Thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை கவிதா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டைரக்டர் சார் பாலாஜி சார், டிஓபி ஜெகதீஷ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குமரன், பெஸ்ட் விஷஸ். யூ ஷுட் ஷைன் அஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வர்ஷா மேம், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சார் இன் ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் சிவா அரவிந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவா அரவிந்த், இப்போ தான் சொன்னார். பட்டு என்னென்னா, எங்கே போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி பண்ணால் தெரியும், முடி கொட்டுது, மறந்துக்குதா, இருக்குன்னு சொல்லி, இல்லைனா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக் சொன்னால் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். ஸோ அதனால் எங்கே போனாலும் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. படமும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி, கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு ஹாப்பியாக இல்லையா கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரில. இப்போ குமரன் சார் சொன்னார், படம் பார்த்துட்டேன், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட தான் அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க. நானும் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன்.
நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து இப்போ பார்த்தீங்களா ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது. நான் ஃபஸ்ட் டே மீட் பண்ண அவரை, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியலில் அவர் நடித்து பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன். இப்போ இப்படி இதெல்லாம் பண்ணுவாரா, இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து அப்போ தான் நானே பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு எப்போவுமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம். அது இந்த சாங் 2 சாங்குமே அவருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெஸ்ட்டு சாங் தான், ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான். கண்டிப்பாக நல்லா வரும். குமரன் கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு போவார். ஏன்னா அவரோட பிளானிங்கு எல்லாமே சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குது. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி பாலாஜி சார் எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார்ல, ஆனால் அவரோட டச் இவருக்கு இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ல நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செட்டில் இருக்கும்போதும் சரி, அவர் கூட நார்மலாக ஃபோனில் ஆர்ஜே வேறையா பேசிகிட்டே இருப்பார், பயங்கரமாக பேசுவார். அதனால் கேட்கும் போது பயங்கரமாக இருக்கும். ஒன்று நானே என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு மூட்டில் இருந்தால் கூட செம்ம என்ன சொல்கிறது நம்மளே ஒரு மாதிரி எந்துவாக்கி விட்ருவார், அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து சொன்னேன்ல, இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அது வேணான்னு சொன்னால் ஆனால் காசு வராது, நடிகனுக்கு நடிப்பு வேணும், வாய்ப்பு வரும் ஆனால் நான் நடிக்க முடியாது, இப்படி இருக்கும். நம்ம கிளியே பண்ணால் திருப்பி போடா கிளி அப்படின்னு என்ன கலாச்சிருவானுங்க. அந்த கலாய்க்கூடன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி. அச்சு சாங் உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர டிவைனாக இருந்தது, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். லிரிக்ஸ் ஆனால் இப்படி கலக்குங்கன்னு எதிர்பார்க்கல பாலாஜி. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்யணும். ஆனால் நிக்கில் சார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பெரிய படமானாலும் சரி சின்ன படமானாலும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவார். நிக்கில் சாருக்கு நிகர் நிக்கில் சார் தான். நன்றி. அடுத்ததாக சரிகமா ஆனந்த் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வீனஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் கணேஷ் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். யாத்திசை வந்து சாரேகாமா பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த குமார சம்பவம், ஸோ இதுவும் ஒரு வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். ஸோ அவருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்தது லாங் டைம் ஃப்ரெண்ட் பாலாஜி. இந்த படம் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி என்டர்டைனர், க்ளீன் யூ சர்டிஃபைட் ஃபிலிம். ஆஃப் லேட் நிறையா ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது அக்ராஸ் லாங்குவேஜஸ். ஐ திங்க் இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபெட்டிக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா, ஐ மீன் த ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் இந்த ஃபிலிம் வந்து டெஃபினட்டாக நல்லா போகும்னு நம்புகிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு பாலாஜி. அடுத்தது கம்போசர் அச்சு ராஜாமணி. அவர் ஒரு மியூசிக் லீனியேஜ்லேருந்து வராரு. ஸோ ஆல்ரெடி கோலி சோடா 2ல் அந்த பொண்டாட்டி சாங் பெரிய ஹிட்டு, பல சாங் தெலுங்குலேயும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே சில சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஹிட்டும் ஆகிருக்கு தெலுங்குல. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஆல்பம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆல்பம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இது ஒரு பெரிய வெற்றியாக அவருக்கு அமையும்னு நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட் பர்சன் பாடலாசிரியர், யாருக்கும் சான்ஸ் கொடுக்காம பாலாஜி எல்லா பாட்டும் எழுதிட்டாரு. ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்தது நடித்த எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். September 12th in theaters for you. Thank you. நன்றி. அடுத்ததாக டிஓபி ஜெகதீஷ் அவர்கள் கூறியபடி சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து வியந்த திறமையான நடிகர் திரு குமரவேல் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்து சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லான்ச்சுக்கு முன்னாடி போட்ட ஷர்ட்டு சூப்பர், லான்ச்சுக்கு இப்போது நடந்துட்டு இருக்கும்போது போட்ட ஷர்ட்டு சூப்பர், நிக்கலன்னா சூப்பர். 2 ஷர்ட்டு சேஞ்ச் ஓவர் யாரும் பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். என்னோடய குருக்கள் எல்லாரையும் வந்து நான் ஐ எம் ரிமெம்பரிங் தம் நவ். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம்.
கணேஷ் சார், கோட்டீஸ்வரி மேம், நம்ம ரவிக்குமார் சார், ஸ்ரீனிவாஸ் சாரை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல, ஆரா ஃபார்மிங், நம்ம ப்ரொடக்ஷனோட ஆரா ஃபார்மிங் அவர் தான், எவர் ஸ்மைலிங் ஆரா ஃபார்மிங் கை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆர் ப்ரொவைடர்ஸ், அந்த ப்ரொவைடர்ஸ் ஸ்மூத் ப்ரொவைடர்ஸ்னால் நம்ம கணேஷ் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் நான் நிக்கில் சாரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ஷர்ட் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. சரியா? அப்புறம் காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், ராகேஷ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். லெட் மீ கம் டு தி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். குமரவேல் சார், அண்ட் சார், ஐ எம் அ ஃபேன், officially fan. I'm very, very happy to meet you, and I don't know if I'll fulfill your wishes by me acting, but I am hoping to, do another movie where you're also there on screen. ஸோ அவங்களுக்கு பற்றி அப்புறம் பாலசாவன் அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், வினோத் சாகரும் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் இஸ் த ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தர்ணியா அவங்களுக்கு, சிவா, வினோத் முன்னா, அர்ஜய், கவிதா அவர்கள், நீங்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் பீன் வெரி வெரி ப்ரிசைஸ்லி ஷோன் அண்ட் ஹீஸ் given you the right time for performance, and that itself you guys capitalized it really when you gave it your best to the director. So thank you all for that. நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நிம்மதியாக இருந்தது எனக்கு. So I really felt very happy seeing all your performances. Payal, it doesn't look like you've done your first film. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, என்னோடய வாழ்த்துக்கள். Now let me come to குமரன். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோவில் தானே குமரன் மீட் பண்ணோம். அண்ட் குமரன் வந்து ரொம்ப பேச மாட்டார், இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட் கை. அண்ட் அந்த ஒரு ஹீஸ் நாட் லைக் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, நேரில் பார்க்குறது வேறு இல்லை. குமரன் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல். ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே குமரனோட டேலண்ட்டை பற்றி, கேப்பபிலிட்டி பற்றி தெரியும். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. குமரன் வில் பி எ ஸ்டார் அண்ட் ஐ விஷ் இட் ஹேப்பன்ஸ். நம்ம சவுண்ட் டிசைன் உதய் அண்ட் சரவணன். நான் வந்து பாலாஜி மேலே வந்து பாம்பை தூக்கி போட்டு உங்கள் 2 பேரையும் வந்து பாலாஜி ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. என்னால் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பாலாஜி மூலிமா வந்திருக்கோம். பட் யூ கைஸ் ஹவ் டன் அ ஸ்டெல்லர் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். என்னோட சிங்கர்ஸ், அது வேல்முருகன் சாராக இருக்கட்டும், விஜயேஷ்தாஸாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், சைந்தவி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக அவங்களோட ஜாப் பண்ணியிருக்காங்க. இட் மேட் மை ஜாப் ஈஸியாக. அப்புறம் மியூசிஷியன்ஸ், என்னோடய ரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே, என்னோடய ஸ்டுடியோ மாடிஃபைட் எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு எப்போவுமே ஆங்கராக இருக்கிற சரேகமா, அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் த ஸ்டேஜ் வித் ஆனந்த் படி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த கான்ஸ்டன்ட் புஷ் ஆல்சோ, மீன்ஸ் அ லாட். அப்புறம் பாலாஜியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய லிஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பார்த்துக்குதுங்க. ஸோ பாலாஜியை பற்றி நான் என்ன சொல்லணும், பாலாஜி இஸ் பின் மை ஃப்ரெண்ட் ஃபார் 15 years. மாலை பொழுதின் மயக்கத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்டட் நோயிங் each other. மாலை பொழுதின் மயக்கத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான், ப்ரிடாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தேர் ஆர் ஸோ மெனி சேஞ்சஸ். நான் இன்னும் மியூசிக் டேரக்டராகவே தான் இருக்கேன். பாலாஜி ஆக்டரானா, எடிட்டரானா, சிங்கரானா, லிரிசிஸ்டானா, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி நவ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூடா. சாதாரணமாக சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது படத்தை பற்றி பேசணும். அது இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிது, அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நிற்கும். அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஹாமேஜ் ஃபார் ஆல் தி விண்டேஜ் லிரிசிஸ்ட், ஆல் தி லெஜெண்டரி லிரிசிஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்டில் வச்சு ஹீஸ் ரிட்டன். அதுவே ரொம்ப அது ஒரு குருத்துவம் இருந்தால் தான் இருக்கும். அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணுவேன், பாட்டு பண்ணிவிட்டு ஓகேயான்னு கேட்பேன், ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரை நாளில் வந்து லிரிக் வந்துடும். என்னடா இவனுக்கு என் பாட்டு பிடிக்கலையா இல்லைடா எப்படி, நான் திருப்பி ஒரு டவுட்டாக கேட்பேன், இல்லை நீ அடுத்த பாட்டை பற்றி யோசி அப்படின்வான்.
ஸோ யூ ஒன்ட் பிலீவ் மீ 10 டேஸில் சாங்ஸ் முடித்தோம், 10 டேஸில் ரெக்கார்டிங் முடித்தோம். டோட்டலாக என்னோடய படத்தோட ஒர்க், இந்த படத்தோட ஒர்க்கே 20 டேஸ் தான். அது பாலாஜியோட ஃப்ரீடமால் மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தட் அகேன் பாலாஜி. அண்ட் குமார சம்பவம் இஸ் அ ஃபன் ஃபில்ம். இட் ஹேஸ் ஆல் தி எமோஷன்ஸ் ரைட். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ எம் ஷுர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ மற்ற யாரையாவது விட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. எஸ், மதன் அண்ட் ஜெகதீஷ், ஐ நியூ இட். Precision, you both are precise, and so is the art director Vasu. You idallame collectively, because bringing the film together, let it be you, and picturizing the film the way you did. And we also met when we were shooting in Pondi, right? He is so quick, and he is so quick. All these three are like very romba superb to work with these guys. So I'm very fortunate to work with you guys in the team. திருப்பி அடுத்த படம் பண்ணணும்னு ஆசை, நடக்கும். ஸோ கடவுளை வேண்டி நான் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. தேங்க்யூ அச்சு. அடுத்ததாக நாயகி பாயல் அவர்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம், ஆஸ் இன் ஃபார் மீ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வர்ஷா. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா ஐ ஆம் நாட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ வென் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தேட், ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐ ஹவ் மெட். In the screen space is very important because in the film the character is very very important, not just a part of the love story. Motta script and story ku in the character very very important. Aanalum enakku oru very 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 nice song irukku. And Ashish sir, thank you so much because this is my first song in Tamil and adu romba beautiful ah irukku. Actually எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வெண்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபில்மில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வெல். திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன், திஸ் இஸ் மை டெபியூ ஃபில்ம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஐம் ஷோன் அண்ட் சீன் வெல். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் தட் திஸ் இஸ் அ வெரி குட் டீம் டு ஒர்க் வித். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் யோர் டீம், ஆல் ஆஃப் யூ, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். It reflects in work, it reflects on screen because I'm very new to it, and for everybody. I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others. But when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. He's very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai la da irpanga, language theriyu, and they're friends with each other also. I'm the only one who came from outside. So abdi irkumbodhu he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post-production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. Only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also. So you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct.
ஸோ எனக்கு லாங்குவேஜ் மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் ஹீ நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ். இஃப் யூ நோ வாட் யூ வாண்ட், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னால் I will really concentrate on what is important for what is on screen. To perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir. And only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.